ஹலோ தேர், இது உங்கள் பீட்டா நண்பன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெப்பேஜை லோக்கலாக அவங்க டிவைஸில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு சில வெப் சர்வர்ஸ் மூலமாக அவங்க வெப்பேஜை அப்படி ஆன்லைன் கொண்டு வருவாங்க. இந்த வெப் சர்வர்ஸ் தான் அவங்களுக்கு ஏற்ற டொமைன் எல்லாமே ஆக்சுவலாக தருவாங்க. அந்த வெப் சர்வர்ஸுக்கு ஆக்சுவலாக 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெப் ஹோஸ்ட், ஹோஸ்டிங்கேட்டர், அப்புறம் கோடேடி. இவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வெப்பேஜை ஹோஸ்டிங் பண்ணி நெட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், 2வது சாஃப்ட்வேர், 3வது ஆன்லைன் வெப்சைட்ஸ் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு வந்துட்டாலே இந்த டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்லாம் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் கோட் எழுதி அது மூலிமா வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க. இதை டீட்டெயிலாக அப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். 2வது சாஃப்ட்வேர் மெத்தட் மூலமாக, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அடோபி ட்ரீம்வீவர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கூட கோடிங் பண்ணி நம்மளுக்கு ஏற்றவே மாற்றிக்கலாம். ஸோ 3ஆவது மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் அவங்களே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுக்கு கோடிங் எதுவும் நாலேஜ் எதுவும் தேவையில்லை, அவங்கக்கிட்ட போய் நம்மளுக்கு ஒரு வெப்சைட் அவங்க மூலியமாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ், அப்புறம் விக்ஸ். இந்த ஆன்லைன் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களாம் ஆக்சுவலாக அவங்களே டொமைனும் நம்மளுக்கு தருவாங்க, அவங்களே நம்மளுக்கு ஹோஸ்டிங் சர்வீசஸும் தருவாங்க. சரி, அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது யாருக்காவது பிரயோஜனப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.